வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பஜாஜ் Rs200 Bs6 AHO கட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஹெட்லைட் ஸ்விட்ச் செட் பண்ணி எப்படி ஹெட்லைட் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது, பார்க்கிங் லைட் எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம அந்த பல்சரில் வந்து ஹெட்லைட் ஸ்விட்ச் மாத்திர மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் பல்சரில் பண்ணுற மாதிரி தான் இதுலேயும். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. ஹை பீம் லைட்டை வந்து நம்ம ஸ்விட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் லோ பீம் மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த லோ பீம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். பார்த்தோன்னா நம்ம இந்த Rs200 Bs6 தான் நம்ம ஸ்விட்ச் செட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வராது. நார்மலாக செல்ஃப் ஸ்விட்ச், கில் ஸ்விட்ச் மட்டும்தான் வரும். இப்போ இதிலே நம்ம Bs3 Rs200 இந்த ஸ்விட்ச் மவுண்ட்டை நம்ம செட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் போகிறோம். அதே மாதிரி ஸ்கில் ஸ்விட்ச்சு, செல்ஃப் ஸ்விட்ச் எல்லாமே வந்துடும். இப்போ இதோட ஒயரிங் எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம நார்மலாக பல்சரில் பண்ணுற மாதிரி இதில் ஒயரிங் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லோ பீம் வந்து கண்டினியூஸாக தெரிஞ்சிட்டே தான் இருக்கும். லோ பீம் வந்து சாவி ஆன் பண்ண உடனே எந்த விதமான சுவிட்ச் கண்ட்ரோல் இல்லாமல் லோ பீம் லைன் போயிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் லோ பீமு. இது வந்து எந்த விதமான சுவிட்ச் கண்ட்ரோலும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிட்டே இருக்கும். ஹை பீம் மட்டும்தான் நமக்கு வந்து ஹை பீம் லோ பீம் சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி பாஸ் லைட் எரியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஹை பீமு சுவிட்ச் செட் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணலாம். லோ பீமுக்கு என்ன பண்ணால் வித்தியாசமான ஒயரிங் பண்ணால் ஒரு 4 பின் ரிலே வச்சு லோ பீமே நம்ம ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணால் தான் அதை பண்ண முடியும். அது எப்படி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்ம Rs200 செட் பண்ணுறது என்னென்ன வேணும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி Bs3 ஒரு சுவிட்ச் கிட்டு, இதில் ஒரு ஒயிட் கலர் கில் ஸ்விட்ச் சாக்கெட்டு, ஒரு ஒயிட் கலர் பெரிய சாக்கெட் வரும். இந்த மாதிரி மாடல் பார்த்து வாங்கிக்கணும். அடுத்து இது மாதிரி ஒரு 4 பின் ரிலே, பஜாஜில் வந்து கில் ஸ்விட்ச் ரிலேன்னு சொல்லுவாங்க, மினி ரிலே 12 வோல்ட் 4 பின் ரிலே, இந்த ரிலே ஒன்று வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரிலேயில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒயரில் ஹாரன் கிளிப்பு போட்டு ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு பக்காவாக இது மாதிரி இன்ஸ்டேட் பண்ணி ஒரு 4 ஒயர் ரெடி பண்ணிக்கணும். இந்த 4 ஒயர் எதுக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம ரிலேயில் கனெக்ட் பண்ணோம். ரிலேயில் 4 பின்லேயும் 4 ஒயரை ஜாயின் பண்ணோம். இந்த ரிலேயில் இது வந்து இன்புட்டு, இது அவுட்புட்டு. இந்த பக்கம் இருக்கிறது நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுக்கணும். அது மாதிரி இதை கனெக்ட் பண்ணி இதை ரிலேவை செட் பண்ணோம். நார்மல் 4 பின் ரிலே தான். இது மாதிரி 4 ஒயர் செட் பண்ணிக்கணும். இது வந்து எதுக்காகனா, இந்த ரிலே வச்சா தான் நம்ம வந்து லோ பீம் ஆஃப் பண்ண முடியும். இல்லை லோ பீம் ஆஃப் பண்ண முடியாது. இப்போ நம்ம ரிலே வச்சு எப்படி ஆஃப் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பழைய சுவிட்ச் மவுண்ட்டை கழட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த சுவிட்ச் மவுண்ட்டை கழட்டிடுவோம். கழட்டி எடுத்துகிட்டு அது வந்து ஆக்சிலேட்டர் கேபிளை கழட்டிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மீட்ரு கவரை கழட்டி எடுத்துடலாம். 4 mm மலங்கி போட்டு அந்த கவரை கழட்டிடுவோம். மீட்ரு கவரை வெளியிட்டால் நம்ம ஈஸியாக வயரிங் பண்ண முடியும். இப்போ நம்ம பழைய சுவிட்ச் கிட்டோட ஒயர் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக போயிட்டு ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல போய்ட்டு சாக்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப லென்த்தாக வரும். ஆனால் நம்ம புது சுவிட்ச் கிட்டில் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும். இது வந்து அவ்வளோ தூரம் எட்டாது. நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒயரை கட் பண்ணி இந்த ஒயரோட ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம சிம்பிளாக வேலையை முடிக்க முடியும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒயரில் இருக்கக்கூடிய நம்ம லென்த்து வேணுன்றதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, சாக்கெட்லாம் மாற்றாமல் அந்த ஒயரை கட் பண்ணிட்டு அந்த ஒயரோட இந்த ஒயரை மேட்ச் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான் பண்ண போகிறோம். அதுதான் நமக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இந்த சுவிட்ச் கிட்டோட ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி இதை பிரிச்சுட்டு இதை வந்து இன்சுலேஷன் எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம புதுசாக வாங்கின இந்த சுவிட்ச் கிட்டில் இருக்க அந்த ஒயரையும் நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு அந்த இன்சுலேஷன் எடுத்துப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டுத்துலேயும் அந்தந்த கலர் கோடுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணோம். இந்த சுவிட்சில் இருக்கிற கலர் கோடு ஒயரும் அந்த பழைய சுவிட்சில் இருக்கிற கலர் கோடு ஒயரையும் கரெக்டாக மேட்ச் பண்ணோம். இது வந்து கிரேயில் ரெட்டு, அது கூட கிரேயில் ரெட்டை ஜாயின் பண்ணோம். இது மாதிரி அந்தந்த கலர் கோடுக்குள்ளே கரெக்டாக என்னென்ன ஒயர் இருக்கோ அதை கரெக்டாக மேட்ச் பண்ணோம். இப்போ நம்ம இது மாதிரி அந்தந்த கலர் கோடும் அந்த கலர் கோடு ஒயரை மேட்ச் பண்ணிடலாம். மேட்ச் பண்ணிட்டு ஸ்லீவ் போட்டு பக்காவாக ஹீட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி அந்தந்த கலருக்கு நேராக இருக்கிற ஒயரை அது கூட மேட்ச் பண்ணிட்டு
நம்ம பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் 3 ஒயர் இருக்கும். புது சுவிட்ச் கிட்டில் 3 ஒயர் இருக்கும். ஒரு ரெட்டு, ஒரு எல்லோவில் ப்ளூ, ஒரு ப்ளூ, 3 ஒயர் இருக்கும். இந்த 3 ஒயர் பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து ஹெட்லைட்டோட இன்புட்டு, இந்த ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டு அவுட்புட்டு. அதாவது ஒரு ஸ்டெப் ஆன் பண்ணால் சுவிட்சை ஒரு ஸ்டெப் ஆன் பண்ணால் இதில் லைன் வரும், ரெண்டாவது ஸ்டெப் ஆன் பண்ணால் ஹெட்லைட் லைன் வரும். இதுதான் 3 லைனு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ப்ரௌன் கலர் மீதி இருக்குது, அந்த ஒரு ப்ரௌன் கலர் மட்டும் தனியாக விட்டுருங்க. இந்த சுவிட்சில் இருக்கக்கூடிய இந்த லைட்டோட ஒயர் இது. இந்த சுவிட்சில் வந்து ஒயரிங் வந்து மாறும். ரெட்டில் லைன் கொடுத்தாலே போதும், செப்பரேட்டாக இதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக விட்டுலாம் அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணி டேப் அடிச்சிடுவோம் பக்காவாக. சுவிட்சில் கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சு, சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதோட வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஹெட்லைட் மட்டும் லைன் கொடுக்கணும். இன்புட் கொடுத்தா அவுட்புட் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். டேப் கொடுக்கணும். இது மாதிரி பக்காவாக இன்சுலேஷனில் டேப் அடிச்சு விட்ருவோம். டேப் அடிச்சு விட்டால் ஒரிஜினல் ஒயரிங் மாதிரி ஆகிடும். நம்ம கட் பண்ணதோ ஜாயின் பண்ணதோ வெளியே தெரியாது, ஒரிஜினல் சுவிட்ச் மாதிரியே இருக்கும். நம்ம ஒயர் லென்த்துக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறோம். பல்சர் 150 அந்த மாதிரி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கெட்லேயே மாற்றிப்போம், பின்னு மாற்றிக்கலாம். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா லென்த்து வராது ஒயர் இதில். அதனால் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் நம்ம சாவி ஆன் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகும். செல்ஃப் எடுத்துனா செல்ஃப் எடுக்கும், கில் சுவிட்ச் வேலை செய்யும். ஆனால் ஹெட்லைட் மட்டும் இன்னும் நம்ம லைன் கொடுக்கல, அதனால் அது மட்டும் வேலை செய்யாது. இப்போ புது சுவிட்ச் நம்ம ஆக்சிலேட்டர் கேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சுவிட்சில் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் வந்து ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும். இது பழைய சுவிட்ச், இதில் ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வராது. இப்போ நம்ம ஹெட்லைட் மட்டும் லைன் கொடுக்கணும். இப்போ நம்ம சுவிட்சில் நம்ம வச்சிருக்க பேலன்ஸ் 3 ஒயர், ரெட் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சோட இன்புட்டு, நான் சொன்ன மாதிரி ஹெட்லைட்டோட இன்புட்டு. அது 3த்துலேயுமே நம்ம வந்து ஒரு லென்த்து 3 ஒயர் ஜாயின் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். லென்த் ஒயர் 1 ஸ்டோர் ஒயர் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா கேஜ் தாங்க ஓரளவுக்கு. இது மாதிரி 3 ஒயர்லேயுமே 3 ஒயர் ஜாயின் பண்ணி ஓகே. இது மாதிரி 3 ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நம்ம லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார் எடுத்து போயிடலாம். சரி, நான் டேப் அந்த 3 ஒயர்லையும் டேப் அடித்து அதை கொஞ்சம் ஒரிஜினல் ஒயரிங் கட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிளாக் கலரில் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்தால் அசிங்கமாக இருக்கும், அதனால தான். இப்போ அந்த 3 ஒயரையும் நான் லெஃப்ட் சைடில் ஹேண்டில் பார் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட் சைடு சுவிட்சுக்கு ஹை பீம் லோ பீமுக்கு போகக்கூடிய அந்த இன்புட் டிசி லைன் நம்ம வெளியே எடுக்கணும். அதுதான் வந்து நம்ம ரெட் கலர் ஒயரில் விடணும். அது என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு சுவிட்சுக்கு போகக்கூடிய அந்த ஒயரிங்கை லைட்டாக கட் பண்ணி எடுத்துடணும். லைட்டாக ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு சுவிட்சுக்கு போகிற ஒயரை பிரிச்சோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோவில் ஒரு ப்ளூ கலர் கோடு போட்டுது. இந்த ஒயர் தான் வந்து ஹை பீம் லோ பீம் போகக்கூடிய இன்புட் லைனு. அது ஹெட்லைட் ரிலேலேருந்து டேரெக்டாக வரும். அந்த லைனை நம்ம 2ஆக கட் பண்ணணும். இது மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இன்சுலேஷன் எடுத்துடலாம். இப்போ இந்த லைனை கட் பண்ணிட்டா ஹெட்லைட்டில் ஹை பீம் மட்டும் எரியாது, லோ பீம் கண்டினியூஸாக எரிஞ்சிட்டா இருக்கும். லோ பீமோட லைன் வேறு லைன் அது. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லைன் நம்ம ரெட் கலர் ஒயரில் கொடுக்கணும். அதாவது ரைட் சைடு சுவிட்ச் கிட்டில் ரெட் கலர் ஒயர் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒயரோட ஜாயின் பண்ணணும். இதான் இது இன்புட் லைனு. இந்த ஒயர் தான் ரெட் கலர் ஒயர்லேருந்து வந்த லைன் இது. அதாவது ஒயரிங் கிட்லேருந்து வரக்கூடிய அந்த எண்டில் நம்ம கட் பண்ண எண்டில் ரெட் கலர் ஒயர் ரைட் சைடு சுவிட்சிலேருந்து ரெட் கலர் ஒயரில் அதை ஜாயின் பண்ணணும். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு ஒயரிங் கிட்லேருந்து நம்ம மேலே இந்த சுவிட்ச் கிட்டில் இன்னொரு எண்டு கட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, இந்த எண்டில் இந்த ஒயர், அதாவது இதுனா நம்ம அந்த ரைட் சைடு சுவிட்சில் இதே கலர் ஒயர் இருக்கும், எல்லோவில் ப்ளூ கலர் லைன் இருக்கும். அந்த 3 லைனில் ஒரு லைன் அது கூட இதை ஜாயின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா நம்ம ரிலேவோட நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா ரிலே, இந்த ரிலேயில் ஒரு பாசிட்டிவ் லைன்
இந்த சின்ன பின் 2 பின்னில் ஒரு பின்னை ஜாயின் பண்ணாலும் இது எதுக்காகனா இந்த சுவிட்ச் ஆன் ஆகும்போது ரிலே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆகும்போது தான் லோ பீம் ஆன் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இதையும் ஜாயின் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி கண்டிப்பாக இந்த ஒயரிங் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஆனால் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி தான் அது. அது என்ன பண்ணுறோம், நம்ம மேலே சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அந்த எல்லோவில் க்ரீன் கலர் ஒயர் அதுவும் கூட இதை ஜாயின் பண்ணிடணும். நம்ம மொத்தமாக இந்த ஒயரிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஒயர் தான் கட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது ஒயரிங் கிட்டில் கையை வைக்கல நம்ம கூட எல்லாமே சுவிட்சில் தான் கட் பண்ணுறோம். அதனால் நம்ம நாளைக்கு சுவிட்ச் மாற்றினோன்னா மாற்றிக்கலாம், ஒயரிங் கிட் டேமேஜ் ஆகாது. இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். என்ன ஆகுனா, இப்போ நமக்கு ஹெட்லைட் நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லைட் எரியும் அந்த வண்டியில். ஆனால் இப்போ எரியாது. இப்போ நம்ம சுவிட்ச் போட்டால் தான் எரியும் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக லோ பீம் எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் ஐபீம் மட்டும் எரியாது. நம்ம சுவிட்சை எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் ஐபீம் எரியும். ஏன்னா நம்ம இன்னும் லோ பீமை கட் பண்ணல, அதுதான் ரிலே வச்சிருக்கோம். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், லோ பீம் ஆட்டோமேட்டிக்காக எரியும். ஐபீம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் எரியும். சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். தெரியுதுங்களா? சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் ஐபீம் எரியும். இப்போ லோ பீம் ஆஃப் பண்ணுறது தான் நம்ம ரிலே வச்சிருக்கோம். அந்த ரிலே ஒயரிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து லோ பீமோட சாக்கெட்டு. இப்போ நம்ம லோ பீம் போகக்கூடிய அந்த சாக்கெட்டில் 2 ஒயர் இருக்கும். ஒரு பிளாக்கில் எல்லோ, ஒரு ப்ளூ. அந்த ப்ளூ தான் வந்து பாசிட்டிவ் லைனு. அந்த லைனை மட்டும் நம்ம 2ஆக கட் பண்ணிடணும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ரிலே மூலமாக எடுத்துகிட்டு போகணும். ரிலே ஆனால் தான் இதில் லைன் சப்ளை வர மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். ரிலேவை ஆன் பண்ணக்கூடியது நம்ம ஹெட்லைட் சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் ரிலே ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆனால் தான் நமக்கு இந்த லோ பீம் லைனுக்கு லைன் வரும். அப்போ என்ன 2 லைட்டுமே நம்ம ஒரு நேரத்தில் ஆஃப் பண்ண முடியும். ஓகே, இது மாதிரி இன்சுலேஷன் எடுத்துகிட்டு நம்ம ரிலேயில் இருக்கக்கூடிய அந்த 2 ஒயர் 2 பின்னில் இதை ஜாயின் பண்ணணும். இன்புட் அவுட்புட் பின்னில் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ரிலேயில் இந்த பெரிய சைஸ் பின் இருக்குது பார்த்தீங்களா, 2 பின்னு. இந்த 2 பின்னில் 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஒயரையும் அந்த நம்ம கட் பண்ண ப்ளூ ஒயரில் ஒரு 2லேயும் ஒன்று ஜாயின் பண்ணிடணும். எப்படி வேணாலும் பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும் இல்லை. இந்த பின்னில் அதை பண்ணலாம், அந்த பின்னில் இதை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அது 2த்துலேயும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒயரிங் முடிச்சிட்டோம். இப்போ ரிலேயில் பார்த்திங்கன்னா நம்ம 4 பின்னில் 3 பின்னை கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஒரு பின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிலே ஆன் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் லைனில் நம்ம ஹெட்லைட் சுவிட்சில் வரக்கூடிய பாசிட்டிவ் லைன் ஜாயின் பண்ணிட்டோம். ரிலேவோட இன்புட் அவுட்புட்டு நம்ம லோ பீம் லைட்டுக்கு வரக்கூடிய பாசிட்டிவை கட் பண்ணி அதை இன்புட் அவுட்புட்டாக கொடுத்துட்டோம். அப்போ ரிலேவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் மட்டும் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். நெகட்டிவ் நம்ம எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், அது இண்டிகேட்டர் நெகட்டிவ்லேயோ இல்லை பார்க்கிங் லைட்டு போகிற நெகட்டிவ்லேயோ எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இண்டிகேட்டர் போகக்கூடிய நெகட்டிவ். இதுலேருந்து நம்ம அந்த பிளாக் ஒயரை ஜாயின் பண்ணுறோம். ரிலேவோட இன்னொரு கடைசி ஒயரை ஜாயின் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைட்டை மட்டும் ஆன் ஆஃப் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்க்கிங் பல்ப் ஆன் ஆஃப் பண்ணல. அதோட ஒயரிங் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகுனா, ஹெட்லைட் எரியும், லோ பீம் எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், லோ பீம் எரியாது. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் லோ பீம் எரியாது. நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ண உடனே ரெண்டாவது ஸ்டெப்பில் தான் வந்து லோ பீம் எரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கிங் ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பில் லோ பீம் எரியும். ஐபிஎம் நம்ம என்ன ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். பாசிங் கரெக்டாக வேலை செய்யும். பாசிங் எதுவும் பிரச்சனை இல்லை. லோ பீம் வேணாலும் நம்ம லோ பீமே ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிட்ச் மூலமாக கண்ட்ரோல் ஆகும். இது வந்து BS6 வண்டி. இது பஜாஜ் Rs200. இதில் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஒரு ரிலே வச்சு தான் ஹெட்லைட் ஆஃப் பண்ண முடியும், 2 லைட்டையும். ஏன்னா இது வந்து டேரெக்டாக சப்ளை வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஹை பீம் லோ பீம் மூலமாக சப்ளை வரும். இது 2த்தையும் நமக்கு ஒரே இதில் லைனாக ஒரே சுவிட்சில் கொடுக்கணும்னா அப்போ நம்ம ரிலே வச்சு தான் ஆகணும். அதுக்கு தான் ரிலே வச்சு இப்போ 2த்தையுமே ஆஃப் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கிங் பல்ப் இந்த லைட்டை ஆஃப் பண்ணணும். இந்த லைட் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோன்னா, பார்க்கிங் கண் லைட் ஆஃப் பண்ணோம். அதுக்கு தான் நம்ம இந்த ஒயர் எடுத்துருந்துருக்கோம். ரைட் சைட் சுவிட்ச்லேருந்து அந்த 3 ஒயரில் இது ஒரு ஒயர். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் சுவிட்ச் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன் பண்ணால் பார்க்கிங் லைட் எரியும். 2வது ஸ்டெப்பில் ஹெட்லைட் எரியும். மொத்தமாக ஆஃப் பண்ணுறது இது. இந்த லைன் என்ன பண்ணோம், இதுதான் வந்து 2 பக்கத்துக்கும் போகக்கூடிய பார்க்கிங் லைட்டோடைய சாக்கெட்டு. இதில் லெஃப்ட்டு, இது ரைட் சைடு. இதுலேருந்து வரக்கூடிய இந்த ரெட் கலர் ஒயரு, இந்த ரெட் கலர் ஒயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை கட் பண்ணி அந்த ஒயரை 2ஆக பிரித்து, இந்த ஒயர் 2ஆக பிரித்து 2 பக்கத்துக்கும் லெஃப்ட் லைட்டு கொடுத்துட்டோம்னா பார்க்கிங் லைட்டையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதுதான் பண்ண போகிறோம். இந்த சாக்கெட்டை வெளியே எடுத்துகிட்டு இந்த ரெட் கலர் ஒயரை மட்டும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் ரெட் கலர் ஒயரை கட் பண்ணிடலாம்.
இப்போ என்ன பண்ணோம், இந்த ஒயரை 2 ஒயராக பிரித்து எடுத்துகிட்டு போனோம். லெஃப்ட்டுக்கு ஒன்று, அப்படியே ரைட்டுக்கு ஒன்று. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஒயரை ஜாயின் பண்ணி ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம இந்த ஒரு ஒயரையாக பண்ணோம், என்ன பண்ணியிருக்கோம், லெஃப்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி ரைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஒயரோட ரைட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம இதில் கட் பண்ண பார்த்தீங்கன்னா அதுவும் கூட ஜாயின் பண்ணிடணும். ஓகே, ஃபினிஷ். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒயரிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் எந்த லைட்டுமே எரியாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த லைட்டுமே எரியாது. நம்ம ஹெட்லைட் சுவிட்சை ஒரு ஸ்டெப் ஆன் பண்ணால் இந்த கன் லைட் எரியும், அடுத்த ஸ்டெப் ஆன் பண்ணால் ஹெட்லைட் எரியும். நம்ம பாசிங் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அதாவது ஐபிஎம் லோபிங் பண்ணிக்கலாம். பாசிங் எரியும். ஒரு ஸ்டெப்பில் ஆஃப் பண்ணோன்னா ஹெட்லைட் 2 ஆஃப் ஆகிடும், கன் லைட் மட்டும் எரியும். அடுத்த ஸ்டெப் ஆஃப் பண்ணோன்னா ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும், டோட்டலாகவே ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரிஜினலாக வண்டியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பஜாஜ் Rs200 Bs6ல் AHO ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆன் சிஸ்டத்தை எப்படி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரிஜினல் சுவிட்ச் கிட்ட எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன். சரிவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.